நான் என்ன சொல்றேன், டிஎம்கேவும் வீக்கா தான் இருக்காங்க, ஏடிஎம்கேவும் வீக்கா தான் இருக்காங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சின்ன கட்சிகளும் வீக்கா தான் இருக்காங்க. பட் இங்க அட்வான்டேஜ் என்னன்னா, டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. இன்னைக்கு டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கிடையாது. ஒரு காலத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் உருவாக்குன பார்ட்டி டிஎம்கே. இன்னைக்கு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் டிஎம்கேல கிடையாது. கம்ப்ளீட்டா வாரிசுகள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க. பெரிய லீடர்ஷிப் கிடையாது, பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, கரிஸ்மேட்டிக்கான ஆட்கள்னு யாருமே கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே லீடர்ஸ் வந்து ஸ்டேஜை போட்டு பேசினாங்கன்னா லட்சம் பேர்லாம் வரமாட்டாங்க, காசு கொடுத்துதான் எல்லாம் கூப்பிட்டு வரணும். அந்த சிக்கல் டிஎம்கேக்கு இருக்கு. ரெண்டாவது, டிஎம்கே பொறுத்தளவுல பெரிய ஒரு கொள்கை கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது இன்னைக்கு. அது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி மூணாவது, கேடர் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் கேடர்ஸ் இருப்பாங்க. ஐடியாலஜிக்காக திராவிடம் அப்படின்ற விஷயத்துக்காக நல்ல ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் அவங்களுக்கு இருந்தது. பேச்சு போட்டிகள் நடத்தியோ கட்டுரை போட்டிகள் நடத்தியோ நீங்க பேச்சாளர்களையும் தலைவர்களையும் உருவாக்க முடியாது. உங்களோட பழைய தலைவர்கள்லாம் கட்டுரை போட்டிகள் வாயிலாகவும் பேச்சு போட்டி வாயிலாகவும் உருவான தலைவர்கள் கிடையாது. அவங்க எப்படி உருவானாங்க? சொசைட்டில இருக்கக்கூடிய சூழல், தேவை, சோசியல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்கள லீடர்ஸா உருவாக்குச்சு. நீங்களும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நீங்க நல்லா கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்ல தலைவர்கள் உருவாவாங்க. ரெண்டாவது, தலைவர் உருவானாலும் தலைவருக்கான ஸ்பேஸ் உங்க கட்சியில இருக்கா? உங்க கட்சியில ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குங்க. நீங்க எல்லா ஸ்பேஸையும் நீங்களே ஆக்குபை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. முக்கியமான பதவிகள் எல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலிஸை சேர்ந்த சில பேர் தான் ஃபுல்லா உட்கார்ந்துருக்கீங்க. சோ கீழ இருந்து ஒரு லீடர் வந்தாலும் எமர்ஜ் ஆனாலும் அங்க ஸ்பேஸ் கிடையாது, உங்க கட்சி அகாமடேட் பண்ணாது. சோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ ஒரு பேச்சாளரா இருக்கலாம், ஆனா உனக்கு அதிகாரமோ பவரோ நான் கொடுக்க மாட்டேன். அதான் நீங்க சொல்ல வரீங்க, பேச்சு போட்டி நடத்தி நான் பேச்சாளரை உருவாக்குவேன், நீ பேச்சாளரா மட்டும்தான் இருக்க முடியும், பேசிட்டு போயிடணும். ஏன்னா எனக்கு பேச்சு வராது, நான் வாரிசு. என் அப்பா தாத்தா எல்லாம் சூப்பரா பேசுவாங்க, ஆனா எனக்கு பெருசா பேச்சு வராது. அதனால நான் பேச்சு போட்டி நடத்தி பேச்சாளர்களை உருவாக்குவேன், நீ பேசி முடிக்கணும், கிளம்பிடணும், பவர் எல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். சோ இப்படி நீங்க லீடர்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க.